Hello everyone. Basic Engineering ஆன்லைன் கிளாஸஸ்ல ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல ப்ரீவியஸாக நம்ம சார்ஜ், கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க்கு, பவர், எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். இந்த ஒரு 4 டேர்ம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒர்க் அப்படிங்கிறது மேஜரான டைம் கிடையாது. பட் எனர்ஜி அண்ட் பவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒர்க்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒர்க்கை பற்றி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 3 டேர்ம்ஸ், அதாவது ஒர்க்கு, பவர், எனர்ஜி, இதை பற்றி உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுனா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டுங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் டேர்ம் தான், உங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எனர்ஜி. எனர்ஜி அப்படின்னா என்ன? எனர்ஜி இஸ் அ கெப்பாசிட்டி ஃபார் டூயிங் ஒர்க். ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வேணுமோ அதைத்தான் நம்ம எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இதை நீ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஒர்க்கை பற்றி தெரியணும். ஒர்க்னா என்னது? தமிழில் வேலைன்னு பார்த்துருப்போம் இல்லையா? எனர்ஜினா ஆற்றல், பவர்னா திறன். நம்ம செய்கிற எல்லாமே ஒரு வேலை தான். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க அது ஒரு வேலை, படிச்சுட்டு இருக்கிறதும் ஒரு வேலை தான், காலேஜுக்கு வர்றது, அசைன்மெண்ட் எழுதுறது, சாப்பிட்றது எல்லாமே ஒரு வேலை தான். ஸோ அப்போ என்னன்னா அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு வேலை செய்ய உனக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வேணுமோ அதைத்தான் நம்ம எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றல். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ வீட்டில இருந்து காலேஜுக்கு வரேன்னு வச்சுக்குவோம். சும்மா வந்தா உனக்கு எனர்ஜி கம்மியா இருக்குல்ல, அப்ப நீ எனர்ஜியை பூஸ்ட் பண்ண என்ன செய்வ? நல்லா சாப்பிட்டு ஒரு வேலையா, அந்த சாப்பாட்டுலேருந்து உனக்கு என்ன கிடைக்குது? ஆற்றல் கிடைக்குது. அதனால என்ன பண்ற? வேகமா நடந்து வரலாம், இல்ல மெதுவா நடந்து வரலாம். அது உன்னோட விருப்பம். ஸோ எந்த ஒரு வேலையை செய்யறதுனாலே நமக்கு ஆற்றல் வேணும் இல்லையா? அதைத்தான் சொல்றோம் எனர்ஜி இஸ் எ கெப்பாசிட்டி ஃபார் டூயிங் ஒர்க். ஸோ அந்த வேலையை செய்யறதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் எனர்ஜி தேவைப்படுதோ அதைத்தான் நம்ம இங்க இ அப்படின்னு சொல்லி டினோட் பண்றோம், எனர்ஜி அப்படின்றது. ஸோ எனர்ஜினா என்னன்னு புரியுதா? இந்த எனர்ஜி நீ ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்ப இல்லையா? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஆற்றல் அழிவின்மை விதின்ட்டு. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாய் மாற்றலான்னு பார்த்திருப்ப. அதேதான் இங்க நம்ம அடுத்த லைன்ல கொடுத்துருக்கோம். எனர்ஜி மே எக்ஸிஸ்ட் இன் தி செவரல் ஃபார்ம். நிறைய ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இருக்கு. எனர்ஜி என்ன பண்ண முடியாது, நம்ம கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம், டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. பட் என்ன பண்ணலாம், ஒரு ஃபார்ம்ல இன்னொரு ஃபார்மை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்துருக்கோம், பேட்டரிக்குள்ள பாரு. பேட்டரி என்ன நடக்கும்? இங்க நம்ம பேட்டரின்னு மென்ஷன் பண்றது வீட்டில் யூஸ் பண்ற பெரிய லார்ஜ் சைஸ் ஆஃப் பேட்டரி, ஸ்மால் சைஸ் ஆஃப் பேட்டரி இல்ல. பேட்டரியில சார்ஜிங், டிஸ்சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரியாக்ஷன் நடக்குமா? சார்ஜிங்ல என்ன நடக்கு? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம கெமிக்கல் எனர்ஜியை சேஞ்ச் பண்றோம். அதே டிஸ்சார்ஜிங்ல மாத்தி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க கெமிக்கல் எனர்ஜியை அகைன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை இன்னொரு ஃபார்மா மாத்திக்கிறோம். அதே ஜென்ரேட்டர்ல பார்த்தா மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறோம். மோட்டர்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா மாற்றுறோம். ஸோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை மாற்றி நமக்கு கன்வீனியன்டா நமக்கு என்ன ஃபார்ம்ல எனர்ஜி வேணுமோ அந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனர்ஜியோட யூனிட் என்னது? ஜூல்ஸ். இப்போ எனர்ஜி என்னது புரியுதா? வேலை செய்யும் வீதம்னா ஆற்றல் அப்படிங்கிறது. எனர்ஜி இஸ் அ கெப்பாசிட்டி ஃபார் டூயிங் ஒர்க். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பவர். பவர் அப்படின்னா என்னன்னா, பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். அந்த வேலையை எவ்வளோ டைமிங்ல செஞ்சோம் அப்படிங்கிறது. ப்ரீவியஸா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு நடந்து போறேன். நீ வீட்ல இருந்து காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ நடந்தும் போகலாம், ரன் பண்ணி ஓடியும் போகலாம் இல்லையா? ஸோ நடந்து போனா டைம் அதிகமாகும், அதே நீ ஓடி போனா டைம் கம்மியாகும். ஸோ அந்த வேலையை வீட்ல இருந்து காலேஜுக்கு போறதுங்கிறது உன்னோட ஒர்க்கு. அந்த ஒர்க்கை நீ எவ்வளோ டைமிங்ல முடிச்ச அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றது ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். எந்த டைமிங்ல நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு இருக்குது இல்லையா? அதைத்தான் நம்ம பவர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். திறன் அப்படிங்கிறது அந்த வேலையை உன்னோட ஆற்றலை யூஸ் பண்ணி எவ்வளோ எஃபிஷியண்டா எவ்வளோ திறனா அந்த முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் பவர் அப்படிங்கிறது. பவரை நம்ம பி அப்படிங்கிற லெட்டரை டினோட் பண்றோம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டூயிங் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் டிவைட் பை டைம் டேக்கன். இதே இது நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சைடு பேசும்போது எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல எவ்வளோ ஒர்க் நடக்கு, எவ்வளோ டைமிங்ல நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு டிடபிள்யூ டிவைட் பை டிடி. ஒர்க்கு எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்? டபிள்யூன்னு சொல்லுவோம் இல்லையா? டிடபிள்யூ. டிடிங்கிறது டைம், எந்த டைமிங்ல அந்த வேலையை முடிச்சோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ பவர் என்ன சொல்லலாம்? டிடபிள்யூ டிவைட் பை டிடி. இதை நம்ம என்ன பண்றோம்? இன்னொரு ஃபார்ம்ல சேஞ்ச் பண்றதுக்காண்டி மேலையும் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் பகுதியிலையும் தொகுதியிலையும் என்ன பண்றோம்? டிக்யூவால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ மேலையும் ஒரே வேல்யூவால பெருக்கிட்டோம், கீழையும் ஒரே வேல்யூவால பெருக்கிட்டா நம்ம வச்சிருக்க மதிப்பு மாறவே மாறாது. ஸோ இங்கே தான் பண்றோம், மேலே டிக்யூ கீழையும் டிக்யூ அப்படி பிரிச்சுக்கிறோம். ஸோ டிடபிள்யூ டிவைட் பை டிக்யூ இன்ட்டு டிக்யூ டிவைட் பை டிடின்னு பிரிக்கிறோம்.
dw டிவைட் பை dqனா என்ன? வோல்டேஜோட ஃபார்மட்டா? வோல்டேஜ்னா என்னது? ஒரு சார்ஜை மூவ் பண்றதுக்கு எவ்வளவு வேலை செஞ்சேன்னு பார்த்துருப்போம், அதுதானே வோல்டேஜ். ஸோ dq பை dtனா மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ், ஒரு டைமிங்ல எவ்வளவு சார்ஜ் மூவ் ஆகுறது அப்படிங்கறத கரண்ட்னு பார்த்துருப்போம். ஸோ ஐன்னு மென்ஷன் பண்ணலாமா? ஸோ பவருக்கு இன்னொரு ஃபார்முலா என்னது? வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம சர்க்கியூட் ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸா நீ நெக்ஸ்ட் செமஸ்டர் போகும்போது ஃபுல்லா இந்த ஒரு ஃபார்மட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இதை எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். இன்ஜின் தான் இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், அது உனக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அப்போ பவர்னா என்ன? ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், ஒரு ஒர்க்கை எவ்வளவு டைமிங்ல செஞ்சு முடிக்கிற அப்படிங்கிறது. ஸோ அது ஃபார்முலா என்ன? P is equal to dw divided by dt. அதுல இருந்து பகுதியிலையும் தொகுதியிலையும் நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் dq-வால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடுறோம். அப்படி dq-வால மல்டிப்ளை பண்ணி தனித்தனி டேர்ம்ஸா பிரிக்கிறோம். dw divided by dq into dq divided by dt. dw divided by dqங்கிறது வோல்டேஜ், dq divided by dtங்கிறது கரண்ட். ஸோ P is equal to V into I. இதுதான் முக்கியமான ஃபார்முலா. பவர் is equal to வோல்டேஜ் into கரண்ட். எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்லயும் அதுல இருக்க வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு பவர் கிடைச்சிரும். அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டோட திறன் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இந்த பவரோட யூனிட் என்னது? அப்போ வாட், W அப்படின்ற சிம்பரால நம்ம மென்ஷன் பண்ணுவோம். வோல்டேஜோட யூனிட் என்னது? வோல்ட். கரண்டோட யூனிட் ஆம்பியர். இப்போ நம்ம புதுசா ஒரு டைம் பார்த்திருக்கோம் பவர். பவரோட யூனிட் வாட், அதான் W அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸ்ல பவர் அப்படின்னு சொல்லிட்டோம். பவரை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்? எதை வச்சு மெஷர் பண்ணுவோம்? பவரை மெஷர் பண்ற எக்யூப்மெண்ட் பேர் தான் வாட் மீட்டர். வோல்டேஜை மெஷர் பண்ண வோல்ட் மீட்டர்னு சொன்னோமா, கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு அம்மீட்டர்னு சொன்னோம். அதே மாதிரி பவரை மெஷர் பண்றதுக்கு வாட் மீட்டரை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கியூட்ல எவ்வளவு பவர் இருக்கு அப்படிங்கறத நம்ம மெஷர் பண்ணுவோம். P is equal to V into I. இது பவரோட ஒரு ஃபார்முலா. இப்போ Vக்கு பதிலாகவும் ஐக்கு பதிலாகவும் ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி டிஃபரெண்ட் டேர்ம்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணா பவருக்கு இன்னும் 2-3 டைப் ஆஃப் ஃபார்முலா கிடைக்கும். அதை தான் இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். P அப்படி இருக்கு, V அப்படி வச்சுக்கிட்டோம். பேஸ்ட் ஆன் ஓம்ஸ் லால இருந்து ஐயை கால்குலேட் பண்ணிக்கோம். ஓம்ஸ் லா என்ன சொல்லுவோம்? V by I is equal to R அப்படின்னு இருக்குமா? அதுல இருந்து ஐயை மட்டும் கால்குலேட் பண்ணலாமா? ஸோ ஐயை மட்டும் மேல கொண்டு என்ன கிடைக்கும்? I is equal to V by R அப்படின்னு இருக்குமா? அதை தான் இங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் உள்ள இந்த V அப்படியே இருக்கு, இன்ட்டு ஐக்கு பதிலா V by R. இது அப்படி மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? V into V, V ஸ்கொயர் ஆயிருமா, டிவைடட் பை R. இது பவரோட இன்னொரு ஃபார்மட்ல உள்ள ஃபார்முலா. நெக்ஸ்ட் இந்த ஐயை அப்படியே வச்சுக்குவோம். விக்கு பதிலா ஓம்ஸ் லாவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓம்ஸ் லால இருந்து V என்ன கிடைக்கும்? V is equal to I into R கிடைக்குமா? ஸோ அந்த ஐ இந்த ஐ, ஸோ I ஸ்கொயர், ரெசிஸ்டன்ஸ் R அப்படி இருக்கு R. ஸோ பவருக்கு நீங்க என்ன பார்த்திருக்கோம்? 3 ஃபார்முலா கிடைச்சிருச்சா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா P is equal to V into I, வோல்டேஜ் into கரண்ட். செகண்ட் ஃபார்முலா V ஸ்கொயர் டிவைடட் பை R. நெக்ஸ்ட் I ஸ்கொயர் into R. ஸோ ஒரு சர்க்கியூட்ல வோல்டேஜும் கரண்ட்டும் இருந்தாலும் பவர் கண்டுபிடிக்கலாம், வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸும் இருந்தாலும் பவர் கண்டுபிடிக்கலாம், கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் பவர் கண்டுபிடிக்கலாம். ஸோ எந்த 2 டேர்ம்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த சர்க்கியூட்ல இருக்க பவரை கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டோட திறனை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 வாட் அப்படின்னா என்ன? 1 செகண்ட்ல 1 ஜூல் ஆஃப் ஒர்க் நம்ம பண்ணா அதை தான் என்ன சொல்லுவோம்? 1 வாட் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல அதே மாதிரி தான். ஒரு செகண்ட்ல, ஏன்னா டிடிங்கிறது டைம் தானே, 1 செகண்ட் எடுத்துக்க. 1 வாட்னாலே 1 செகண்ட். அதே மாதிரி டிடபிள்யூனா ஒர்க் தானே, ஒர்க்கோட யூனிட் என்னது? ஜூல். 1 ஜூல் ஆஃப் ஒர்க்கை 1 செகண்ட்ல பண்ணா அதோட திறன் என்னது? 1 வாட் அப்படிங்கிறது. ஸோ 1 வாட்டுக்கு டெஃபினேஷன் புரியுதா? ஸோ பவர்னா என்னன்னு புரியுதா? பவர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், P அப்படின்னு டினோட் பண்றோம். அதோட ஃபார்முலா P is equal to V into I. இது ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்னு எழுதலாம், இல்ல இன்னொரு ஃபார்மேட்ல ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படின்னு எழுதலாம். ரெண்டும் கரெக்ட் தான். அதோட யூனிட் என்னது? வாட். எதை வச்சு மெஷர் பண்றோம்? வாட் மீட்டர் யூஸ் பண்ணி பவரை மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். பவரோட அனதர் ஃபார்முலா என்னது? V ஸ்கொயர் பை R, I ஸ்கொயர் இன்டு R. 1 ஜூல் ஆஃப் ஒர்க்கை 1 செகண்ட்ல பண்ணா அதுதான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? 1 வாட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? வெறும் எனர்ஜினா பார்த்தோம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா சேம் அதே கான்செப்ட் தான். எனர்ஜினாலே ஆற்றல் அப்படின்னு தானே பார்த்தோம். இங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜிங்கும் போது பவர் இன்டு டைம் அப்படின்னு எடுக்கிறோம். பவர்னா என்னது? திறன் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ P அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கோம். டைமுக்கு Tன்னு டினோட் பண்றோம். ஸோ E is equal to P into T. ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல ஒரு பர்டிகுலர் பவரை கால்குலேட் பண்ண எவ்வளவு டைமிங் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ Pக்கு பதிலாக என்ன ஃபார்முலா பார்த்தோம்? V into I கொடுத்தோமா? அந்த V into I அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ E is equal to V into I into T. பவரோட யூனிட் என்னது? வாட். டைமோட யூனிட் என்னது? செகண்ட் இல்ல அவர்னு சொல்லலாமா?
ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அவர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எதுக்காண்டி அவர் எடுக்கிறோங்கிறத நம்ம கீழே இங்கே வரும்போது சொல்றேன். ஸோ எனர்ஜியோட யூனிட் வாட் அவர். எனர்ஜி ஃபார்முலா என்ன? பவர் இன்ட்டு டைமிங். பவருக்கு பதிலாக V இன்ட்டு I அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். எனர்ஜியோட யூனிட் நம்ம ஜூல்ஸ்னு சொல்லலாம், வாட் செகண்ட்னு சொல்லலாம், வாட் ஹவர்னு சொல்லலாம். ஏன் எனர்ஜிக்கு இத்தனை யூனிட்? உன்னோட வீடுகளில் பார்த்துருப்பேன் இல்லையா, எனர்ஜி மீட்டர் இருக்குமா? அந்த எனர்ஜி மீட்டர் எதை தான் மெஷர் பண்ணுது? எனர்ஜியை தான் மெஷர் பண்ணும். அந்த எனர்ஜி மீட்டர் நீ போய் பார்க்கலாம், அதிலே சைடில் அந்த யூனிட் எழுதியிருப்பாங்க, வாட் ஹவர் எழுதியிருப்பாங்க. ஏன் வாட் செகண்ட் எழுதுனா, வாட் செகண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் அமௌண்ட். ஏன்னா வீட்டில் இந்த எனர்ஜினா எழுது, நம்ம நிறைய வீட்டில் அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பல்பை யூஸ் பண்ணுறோம், ஃபேனை யூஸ் பண்ணுறோம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவின்னு எல்லா அப்ளைன்சஸும் யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு அப்ளைன்சஸும் என்ன எவ்வளோ எனர்ஜியை யூஸ் பண்ணுது அப்படின்றதான் இந்த எனர்ஜி மீட்டர் மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பல்பையோ ஃபேனையோ வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் 1 செகண்ட் 2 செகண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம், ஒரு 10 மணி நேரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எப்பாவது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் நம்மளாம் ஃபேனு பல்பெல்லாம் ஆஃப் பண்ணியிருப்போம். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் நிறைய அவர்ல யூஸ் பண்றதுனால என்ன கொடுத்துருக்கோம், இந்த யூனிட்டை வந்து அவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எக்ஸாம்பிள் பார்த்தா நீ ஒரு வீட்டில் உன்னோட ஃபேனை மட்டும் எடுத்துக்க, அந்த ஃபேனோட பவர் என்ன அப்படின்னு பாரு. அந்த ஃபேனோட பவர் எப்படி கால்குலேட் பண்ணலாம் நீ கேட்கலாம். நீ ஒரு எக்யூப்மெண்ட்ஸுக்குமே தனித்தனியாக ரேட்டிங் அதிலே கொடுத்துருப்பாங்க. இப்போ நீ பல்புன்னு எடுத்துக்கிட்டா அந்த பல்பு மேலே பாரு 40 வாட், 15 வாட், 60 வாட்னு போட்டிருப்பாங்க. டியூப் லைட்னா 40 வாட் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அப்ளையன்ஸுக்கும் ஒரு வாட் அதிலே இந்த ரேட்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த வாட் பவர் தெரிஞ்சிருமா, பி தெரிஞ்சிருமா? ஸோ அந்த அப்ளையன்ஸஸ் பர்டிகுலர் எக்யூப்மெண்ட்டை நீ எவ்வளோ டைமிங் யூஸ் பண்ற அப்படின்னா இன்ட்டு டி. இப்போ 2 மணி நேரம் யூஸ் பண்ற, இப்போ ஒரு டியூப் லைட் எடுத்துக்க, டியூப் லைட்டோட பவர் ரேட்டிங் வந்து 40 வாட்னு வச்சுக்க. நீ அதை ஒரு 4 மணி நேரம் யூஸ் பண்றேன்னா எனர்ஜி என்ன இருக்கும்? 40 × 4 160 வாட் அவர். ஓகேவா? இது வந்து ஒரே ஒரு டியூப் லைட்டுக்கு. உன்னோட வீட்டில் இப்போ 4 டியூப் லைட் இருக்கு. ஸோ டோட்டல் எனர்ஜி 2 ஃபேனையும் யூஸ் பண்ற, இந்த மாதிரி நீ ஒரு அப்ளைன்சஸ் யூஸ் பண்ற மொத்த எனர்ஜியை மெஷர் பண்றதுதான் எனர்ஜி மீட்டர். உன்னோட வீட்டுக்கு வெளியில இருக்கும் இல்லையா, அப்படி டிஸ்க சுத்திட்டே இருக்கும். இப்போ என்ன டிஜிட்டல் எனர்ஜி மீட்டர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு லைட் அப்படி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ப்ரீவியஸா முன்னாடி பார்த்தா ஒரு வட்டு வந்து சுத்திட்டே இருக்கும், ஒரு சுத்துக்கும் ஒரு யூனிட்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா? இப்போ வந்து டிஜிட்டல் எனர்ஜி மீட்டர்ல ஒரு லைட், ஒரு ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ எத்தனை வாட்டி பிளிங்க் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யூனிட் அப்படின்னு பார்த்துருப்பேன் இல்ல, அந்த 1 யூனிட் அப்படின்னா என்ன? இதெல்லாம் வந்து நீ ரியல் டைம் ப்ராக்டிக்கலா தெரிஞ்சிருக்கணும். நீ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுனால தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஒரு லைட்டும் எவ்வளோ ரேட்டிங் இருக்கு, ஃபேன் எவ்வளோ ரேட்டிங் இருக்கு, நம்ம எவ்வளோ எனர்ஜியை நம்ம வீட்டில் யூஸ் பண்றோம், அதுக்காண்டி நம்ம ஈபிக்கு எவ்வளோ பே பண்றோம்னா நீ கேல்குலேஷன் நீ தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த 1 யூனிட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த 1 யூனிட்டோட வேல்யூ என்னது? 1 கிலோவாட் ஹவர் நம்ம என்ன சொல்றோம்? 1 யூனிட் அப்படின்னு சொல்லலாம், இல்ல 1 BOT, போர்ட் ஆஃப் ட்ரேட் யூனிட். ஓகேவா? ஸோ அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ என்னது? 1 கிலோவாட் ஹவர். கிலோ அப்படின்னா என்னது? 1000மா? அதான் இங்க அப்படியே டிஃபைன் பண்ணியிருக்கோம், 1 போட்டு 3 0. வாட் ஹவர் இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ல சொல்லியிருக்கோம். நம்ம ஏன்னா எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நம்ம வந்து லாங் டைம்ஸ்ல, ஏன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணி நேரம் தான் யூஸ் பண்ண போறோம். எதையும் ஒரு 5 நிமிஷம் யூஸ் பண்றோம், 10 நிமிஷம் யூஸ் பண்றாங்க, ரொம்ப ரேர். அதனாலதான் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் ஹவர்ல சொல்லியிருக்கோம். இதை நீ செகண்ட்ல மாத்தலாம், என்ன பண்ணலாம்? மாத்தலாம். ஃபர்ஸ்ட் ஹவர்ல இருந்து மினிட்டுக்கு மாத்துறோம். ஸோ 1000 × 60 வாட் மினிட். நெக்ஸ்ட் இந்த மினிட் என்ன பண்றோம்? செகண்ட்ஸ்ல மாத்த போறோம். ஸோ என்ன பண்ணுவோம்? அகைன் ஒரு 60ஆல மல்டிப்ளை பண்ணணும். 1000 × 60 × 16 இருக்கும். அந்த 60 மல்டிப்ளை பண்ணா 3600 இருக்கும். அதுதான் டைரக்டா கொடுத்துருக்கோம். வாட் செகண்ட் சொல்லலாம், இல்ல ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எனர்ஜிக்கு 2 யூனிட் உண்டு, வாட் ஹவர்னு சொல்லலாம், வாட் செகண்ட்னு சொல்லலாம், இல்ல ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன் டர்ம்ஸ் நம்ம ஜூல்ஸ் சொல்றதா 3600 கிலோ ஜூல்ஸ். இதை எப்படி மாத்தணும்? இது புரியுதா? ஏன்னா 60 செகண்ட்ஸ் சேர்ந்ததுதான் 1 மினிட், 60 மினிட்ஸ் சேர்ந்ததுதான் 1 ஹவர், 60 நொடிகள் சேர்ந்ததுதான் 1 நிமிடம், 60 நிமிடம் சேர்ந்ததுதான் 1 மணி நேரம். அதைத்தான் அப்படியே ரிவர்ஸ்ல பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹவர்ஸ்ல இருக்கு, மணி நேரத்துல இருக்கு, அதை வந்து நம்ம மினிட்ஸா மாத்துறோம். ஸோ இன்ட்டு 60. இப்போ மினிட்ஸ்ல இருந்து செகண்ட்ஸ் மாத்திரம் அனதர் ஒரு 60. ஓகேவா? ஸோ 1 யூனிட்னா என்னன்னு புரியுதா? இந்த டைம்ஸ் முக்கியமான டைம், இது கரெக்டாக வச்சுக்கணும். 1 யூனிட்னா 1 கிலோவாட் ஹவர். எதுக்காண்டி ஹவர்ல பேஸ் பண்றோம் தெரிஞ்சுக்கணும். வீட்டில் இருக்க எல்லா யூஸ் பண்ற அப்ளைன்சஸ் எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பல மணி நேரத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 5 செகண்ட் 10 செகண்ட் 5 நிமிஷம் 10 நிமிஷம் யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் தான் ரொம்ப ரேர். ஓகேவா? ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன புரியுதா? பவர் எனர்ஜி ரெண்டுக்குள்ள டெஃபினிஷனையும் பார்த்துட்டோமா? பவருக்கு ஃபார்முலா என்ன? P × I. எனர்ஜிக்கு ஃபார்முலா P × T. 1 யூனிட்னா 1 கிலோவாட் ஹவர். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ஆர் நெட்வொர்க். மின்வட்ட பாதை அப்படின்னா என்ன? ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல முக்கியமா ஒரு 3 பார்ட்ஸ் இருக்கணும். ஒன்னு எனர்ஜி சோர்ஸ், லோடு, கனெக்டிங் ஒயர்.
சோர்ஸையும் லோடையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒயர் வேணும். இந்த 3 பார்ட்டும் இந்த 3 காம்பனண்ட்டும் எங்க இருக்கோ அதை நம்ம என்ன சொல்லலாம், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் சொல்லலாம். இது எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கணும். ஓப்பன்ல இருந்துச்சுன்னா அது வழியே கரண்ட் போகாது. ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இந்த சர்க்யூட்டை பாரு தெளிவா தெரியும். இது வந்து எனர்ஜி சோர்ஸ் பேட்டரி, இங்க வந்து லேம்ப், இதுதான் லோடு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம், கனெக்டிங் ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணிருக்கோம். இங்க ஒரு சுவிட்ச் இருக்கு. சுவிட்ச் வந்து ஓப்பன்ல இருக்கு, க்ளோஸ் பண்ணல. ஓப்பன்ல இருந்து என்ன ஆகாது, இது வழியா கரண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து அது போய் லேம்பை சுத்தி இங்க வரும். இங்க சுவிட்ச் ஓப்பன்ல இருக்கிறதுனால இங்க ஆகி வந்து சேராது, லேம்ப் எரியாது. அப்படி இந்த சர்க்யூட்டை பாரு. இப்போ வந்து சுவிட்சை க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்ப என்ன ஆகுது, பேட்டரியில இருந்து எலக்ட்ரான் அப்படியே போய் பல்ப் வழியா போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. பேட்டரியோட அனதர் டெர்மினல் வந்துருச்சு. ஸோ க்ளோஸ் சர்க்யூட் ஆயிட்டு பல்ப் என்ன ஆரம்பிச்சிச்சு, லேம்ப் எரிய ஆரம்பிச்சிருச்சு, க்ளோ ஆயிட்டு. அப்ப எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் என்ன புரியுதா? If there is a closed path existing for the flow of current is called circuit. ஒரு க்ளோஸ்ட் பாத்தா இருக்கணும், அதுல ஒரு சோர்ஸ் லோட் இருக்கணும், அண்ட் அதை கனெக்ட் பண்றதுக்கு கனெக்டிங் ஒயர் இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். மூடிய மின் சுற்று பாதையா இருக்கணும். அதைத்தான் என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஆர் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றோம். ஓகேப்பா, இப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அப்படின்னா என்னன்னு புரியுதா? நெக்ஸ்ட் பார்க்க போறது கண்டிஷன் டு ஃப்ளோ ஏ கரண்ட் இன் சர்க்யூட். முன்னாடி பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட், அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல எப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் க்ளோஸ்டு பாத். ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, ஒரு மூடிய மின்வட்ட பாதையா இருந்தா மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஓப்பனா இருந்துச்சுன்னா சர்க்யூட் க்ளோஸ் ஆகவே இல்லை. இதுல பாரு, ஓப்பன் சர்க்யூட், சுவிட்ச் என்ன பண்ணல, க்ளோஸ் பண்ணல, ஓப்பன்ல இருக்கும். ஸோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஏன்னா வந்து அது பாதை கிடையாது இல்ல. இங்கின்னு சுத்தி அப்படி இங்க வரும், இங்க கனெக்ட் பண்ணா மட்டும்தான் இங்கின்னு இந்த பக்கம் வரும். இங்க பாதையே இல்ல, ரொம்ப லாங் ஒரு பள்ளமா இருக்குன்னா எப்படி இங்க தாண்டி வரும், வராது. ஸோ ஓப்பன் சர்க்யூட்ல கரண்ட் எப்போதுமே ஃப்ளோ ஆகாது. ஸோ ஒரு சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து க்ளோஸ்டு பாத்தா இருக்கணும். ரெண்டாவது வந்து பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் மஸ்ட் பி தேர். இது என்ன பொட்டன்சியல் டிஃபரன்ஸ், புது பாயிண்டா இருக்கிற மாதிரி இருக்கா? பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் என்ன சொல்லியிருப்போம், வோல்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்போமா? இப்போ 2 பாயிண்ட்டுக்கு இடையில வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கணும். இங்க ஒரு 5 வோல்ட் இருக்கு, அங்க ஒரு 5 வோல்ட் இருக்குன்னா எலக்ட்ரான் மூவ் ஆகுமா? இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸே சொல்லியிருப்போம் இல்லையா? எலக்ட்ரான் எப்போதுமே எங்க அதிகமா இருக்கும் அங்கிருந்து கம்மியா இருக்கிற இடத்த நோக்கி ஓடி வரும்ட்டு. 2 பக்கமும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஓடி வருமா? ஓடி வராது இல்லையா? அதான் இங்க சொல்லியிருக்கோம். பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் இருக்கணும். ஒரு சைடு ஒரு 50 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா இன்னொரு பக்கம் என்ன இருக்கணும், ஒரு 30 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இந்த சைடு ஏ பாயிண்ட்ல ஒரு 100 எலக்ட்ரான், பி பாயிண்ட்ல ஒரு 100 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் ஃப்ளோவே இருக்காது, கரண்ட் ஃப்ளோ நடக்காது. ஸோ 2 பக்கமும் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தா மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இந்த 2 கண்டிஷனும் இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ நடக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி எனர்ஜி அண்ட் பவரை பார்த்தோம். பவருக்கு ஃபார்முலா என்ன, V இன்டு I. எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன, P இன்டு T. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு லோடு சோர்ஸ், அதை 2 கனெக்ட் பண்ணிருக்கணும், க்ளோஸ்டு பாத்தா இருக்கணும். ஸோ ஒரு சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ நடக்கணும்னா என்ன 2 கண்டிஷன் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் க்ளோஸ்டு பாத்தா இருக்கணும், அதுக்கு அடுத்து பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதோட எல்லா விதமான ஒரு பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம கிர்ச்சாஃப்னோட விதிகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.